ஹலோ ஆல் வணக்கம் பீராக் வெல்கம் டு த ஷோ. உமன்ஸ் வேர்ல்டு கப் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து இந்தியா விமன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் கவுஹாட்டியில ஸ்ரீலங்காவை ஜெயிச்சிருக்காங்க. 59 ரன்ஸ், மழை வேற பெஞ்சு டிஎல்எஸ் கணக்கு. ஸோ 59 ரன்ஸ், ஒரு பாயிண்ட்ல வந்து 6-7 விக்கெட் விட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அமன்ஜோத் ஒரு செம 50 போட்டாங்க, ரெக்கவர் ஆயிட்டு. அதுக்கப்புறம் கடைசியில கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? சூப்பர்வா சம்மரைஸ் பண்ணீங்க. எனக்கு வந்து முன்னாடியே நம்ம இந்த தடவை சான்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் சூப்பர் டீம் செலெக்ஷனு. உங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கு, அதுக்கப்புறம் போலிங் வெரைட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு இதுதான் சொன்னோம், அந்த இவங்க இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஷெஃபாலி வர்மா. அவங்க ஷஃபாலி வர்மா. ம். அதுக்கு நீங்க கரெக்டா வந்து ஒரு இது சொன்னீங்க, பிரத்திகா ரொம்ப நல்லா ஆடுறாங்களே பீடாக் அப்படின்னு. பியூட்டிஃபுல்லா ஆடுறாங்க, லுக்ஸ் டெக்னிக்கலி சவுண்டு கிளாசிக்கா இருக்கு பாக்குறதுக்கு. உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, இந்த பேட்டிங் லைனப்ப ஸ்மிருதி மந்தானா பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. கர்லின் டியோல் எப்பவுமே அடிச்சுட்டே தான் இருக்காங்க. என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, இப்போ நம்பர் 4 வந்து ஹர்மன்பிரீத் கார், நம்பர் 5 ஜெமிமா ஆடுறாங்க. நம்பர் 4 ஜெமிமாவுக்கு ஆட விட்டுட்டு, ஏன்னா ஹர்மன்பிரீத் கார் இஸ் சம்மன் ஹூ கேன் பீஃப் அப் ஆக்சுவலி இந்த லாஸ்ட் 15 ஆர் 20 ஓவர்ஸ்ன்றதுனால அதை கொஞ்சம் யோசிச்சா பெட்டரா இருக்குமோன்றது என்னோட தாட்டு. பாருங்க, அமன்பிரீத் காரு, ஜமீமா, அதுக்கப்புறம் தீப்தி வந்து ஒரு வேல்யூ ஆடட் பிளேயர் வித் பேட்டு. அது WPL இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஷி ஆல்வேஸ் ஸ்கோர் ரன்ஸ். அமன்ஜோத் அண்ட் பேட் அந்த ரூட் தான் எடுத்தாங்க. ஓகே, டெப்த் இருக்கட்டும்னு சேக்னாவை பத்தி சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை, பயங்கரமா ஆனாங்க WPLலயும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்பர் 9 இது ரீசன் வேர் யூ செட் தட் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் ஆனாங்க 6 அப்படின்னு. விக்கெட் 120 ஃபார் 6 இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்தாங்க. 27 ஓவர்ஸ்ல 124 for 6ன்றது ஒரு பிரிகாரியஸ் சுச்சுவேஷன். தட் இஸ் அ பாட்டம் லைன் டு பி ஆனஸ்ட். அங்கேருந்து வந்து நீங்க 47 ஓவர்ல வந்துட்டு 269 அடிக்கிறீங்கன்னா தட் ஷோஸ் த பேட்டிங் டெப்த் வாட் தே வாட் பியூட்டிஃபுல்லா ஆனாங்க அமன்ஜோத்காரும். ஸ்னேரான வந்துட்டு உங்களுக்கு ஒரு பவர் ஹிட்டர், சூப்பர்பா ஆனாங்க அவங்களும். அதே மாதிரி நீங்க போலிங்னு பாருங்க, எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க போலிங் உங்களுக்கு. இந்த கிரந்தி கவுடு, அமன்ஜோத்கார் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெக்ஸ்டு அட்டாக்கிங் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம, பட் இஸ் வெரி குட். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்பின் கிளவுடு ஸ்னேரானா வந்துட்டு அதே மாதிரி எப்படின்னா ஒரு ஒரு கில்லாடியான போலர். அட்டாக்கிங் பவுலர்னு சொல்ல முடியாது, 10 ஓவர்ல ஒரு 41 ரன் போட்டு போயிட்டே இருக்கிறவங்க. தீப்தி சர்மா இஸ் கிளாசிக்கல் ஆர்த்தடாக்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் ஹூ கேன் ஹர்ட் யூ. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீசரணியும் ரொம்ப நல்லா போடுறாங்க, சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் பிரத்திகார வாழ்க்கை ஆல்சோ போல். ஸோ இது வெல் ஆயில்டு யூனிட் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப அந்த ஒரே ஒரு சேஞ்சை மட்டும் அவங்க யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஜெமிமா டு பேட் அட் 4 அண்ட் ஹர்மன்பிரீத் டு பேட் அட் நம்பர் 5. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல பிடாக் நம்பர் 4ல ஒரு என்ஃபோர்சர் வேணும்னு நினைக்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் தாட்ஸ்? அதான் அது அவங்க எப்ப விக்கெட் போகுதுங்கிறத வச்சுதான் அந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் நல்லா சாலிட் ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஹர்மன்பிரீத் கௌர் வந்து இன்னும் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாங்க. அவங்க பெரிய 100 அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே பண்ணலாம். கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் மேபி போச்சுன்னா ஜமீமா முன்னாடி வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. அதாவது அவங்களோட என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர் 4ல நீங்க வரும்போது 19.2 ஓவர்ஸ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா ஜமீமா வந்துடலாம் போயிடா. ம். நான் அப்படி யோசிப்பேன், ஐ மைட் பி ராங். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜெமிமாவும் எப்படின்னா பியூட்டிஃபுல்லா அப்படி திருக்கி 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 ஆடுவாங்க, பவர் ஹீட்டர் கிடையாது அவங்க. இப்ப நீங்க போயிட்டு இப்போ அந்த சுச்சுவேஷன்ல 81 for 2 19.2 ஓவர்ஸ்ன்றது நாட் அ கிரேட் ஸ்டார்ட், நாட் அ பேட் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. என்னாச்சு பாருங்க, 120 for 3, 120 for 4, 121 for 5. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அடிக்கவும் முடியாது. 121 for 5 26 ஓவர், 124 for 6 27 ஓவர்ல. அப்போ உங்களுக்கு 26 ஓவர்ஸ்ல ரீபில்ட் பண்ணக்கூடாது இன்னிங்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். 50 ஓவர்ல 26 ஓவர்ஸ் தான் மொமெண்டம் பேஸ். அந்த 26 to 40 செட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசி 15 16 ஓவர்ல ஹர்மன்பிரீத் கார் இருந்தாங்கன்னா சூப்பர்வா இருக்கும் அப்படின்றது என்னோட தாட்ஸ். இதுல அன்பார்ச்சுனேட்ல வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகல. அதனால இவங்க வந்து அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் ஆடுறாங்க. அது மதர் ஆஃப் ஆல் கிளாஸஸ். சரி விடுங்க, எதுக்கு நீங்க வந்து எனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி. எதுக்கு? இதுலயும் க்ளோஸா இருக்காதா? ஆமா, எல்லாத்துலயும் மதர் ஆஃப் ஆல் கிளாஸஸ் தான். ரிசல்ட் ஒரு பக்கம் தான் போகும், அதை விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தே ஆர் பிளேயிங் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வைசாக். இப்ப பாகிஸ்தானை ஜெயிச்சிருவாங்க, பங்களாதேஷ ஜெயிச்சிருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
இப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட் டாப் போருங்கும் போது சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த 4 ஆப்பனண்ட்ல ஒன்னு ஜெயிச்சாலும் டாப் போருக்கு போயிடுவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா ஸ்லைட்லி ahead ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு இன் மை ஒப்பீனியன் இந்தியா ஸ்லைட்லி ahead ஆஃப் சவுத் இல்ல ஆப்பிரிக்கா. இந்த எந்த கண்டிஷன்ஸ்ல ஓகே பீடா, ஏன்னா ஆஸ்திரேலியா மட்டும்தான் ஸ்லைட்லி அஹெட். பட் இந்த கண்டிஷன்ஸ்ல கிவன் தேர் டே இந்தியா கேன் பீட் ஆஸ்திரேலியா ஆன் பர்டிகுலர் டே. அந்த டே நல்லா விளையாண்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் சவுத் ஆப்பிரிக்கா ஆல்மோஸ்ட் ஈக்குவல். இந்த கண்டிஷன்ஸ்ல ஐ திங்க் தேர் ஹேவ் அன் எட்ஜ் தான் நானும் நினைக்கிறேன். அதே மாதிரி நியூசிலாந்து பாத்தீங்கன்னா பார், ரெண்டு டீமையும் பாத்தீங்கன்னா both the teams are stacked up on exactly the same மேன் பவர்னு சொல்லக்கூடாது, உமன் பவர். அப்படிங்கும் போது நியூசிலாண்டும் வந்துட்டு they what a chance to beat. ரெண்டு டீம் they are well equipped when it comes to talent and a proven champions, better fielding unit, fitness wise ஆஸ்திரேலியா and இங்கிலாந்து. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த டாப் 4 தான் உங்களுக்கு இதுன்னா என்னோட கால் வந்துட்டு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் இந்தியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐம் ரூலிங் அவுட் ஸ்ரீலங்கா. சாரி, நோ டிஸ்ரெஸ்பெக்ட், பீட் இந்தியா இன் ஏஷியா கப். நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. டூ மச் ஆஃப் ரெசிலியன்ஸ் ஆன் சமாரி அட்டப்பட்டு. இப்ப சமாரி அட்டப்பட்டு அந்த ஓபனிங் பேட்ஸ்மேன் ஹசினி பெரேரா இருக்காங்க, நல்லா ஆடுவாங்க. சமாரி அட்டப்பட்டு அடிக்கலைன்னா இந்த டீம் கொஞ்சம் கஷ்டப்படுது. அந்த மாதவி நம்பர் 3 வெரி குட் பிளேயரு, விஷ்மி டீசன்ட் பிளேயரு, இந்த கவிஷா டீசன்ட் பிளேயரு, அதுக்கப்புறம் இந்த நிலாக்ஷி டிசில்வா ஒரு பவர் ஹிட்டரு. போலிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு, ஒரு த்ரெட்டனிங்கா இல்ல. பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து நிஜமாவே வீக்கு. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா பேட்டிங் நிஜமாவே வீக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 டீமும் ஐ திங்க் தே வில் ஸ்ட்ரகிள் டு மேக் இட் டு தி பிளே ஆஃப்ஸ். இப்போ இந்த 2 டீம் கண்டிப்பா போயிடும், தட் இஸ் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த 3 டீம்ல 2 டீம் தட் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து அண்ட் இந்தியால ஐ எம் பிக்கிங் இந்தியா அண்ட் நியூசிலாந்து. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல யூ ஹாவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இன் டாப் 4 இன் யுவர் சாய்ஸ்? இல்ல இந்தியா நியூசிலாந்து தான் பீடா. நியூசிலாண்டும் வெரி ஸ்ட்ராங் டீம் தான். ஸோ ஐ வில் ஆல்சோ பிக் தி சேம். ஸோ இப்போ அது ஒரே ஒரு இதுதான் உங்களுக்கு. சவுத் ஆப்பிரிக்காவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரிட்டையர்மெண்ட்ஸ் அது இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப அந்த டெனே வன்னக்கருக்கு லீட் பண்ண போது டெனே வன்னக்கர் எடுத்தாங்க, அப்புறம் திருப்பி அவரை அவங்கள கன்சிடர் பண்ணலன்ட்டாங்க. அப்புறம் அது சார் உடனே வர இப்ப குவிண்டன் டிகாக்கே அவர் என்ன சொல்லியிருக்காரு, சுக்ரி கொன்ராட் ஹெட் கோச், he is most welcome to come back. Still he has got age in his side, but he just cannot walk into the World Cup team. He has to prove it in a bilateral series that he can still be an asset, in international cricket, even though he's playing the leagues regularly. நியாயமான பேச்சு. அவங்க பெரிய பேர் டெனே வன்னக்கருக்கு. இப்பதான் வந்து அந்த சிபிஎல் ஆண்டாங்க, உமன் சிபிஎல். அவ்வளவு மோசமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. பட் ஸ்டில் it is a fair chance of people who have been playing cricket for so much and sacrificing it for someone, even though a great player just want to come back for the World Cup போது நியாயமான பேச்சு. அப்ப அவங்க கேப்டனா இருந்த போது மாரிசான் காப், அவங்க இந்த க்ளோவி டெரான், லிசா லீ அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, மினியோன் டுப்ரின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அது பயங்கரமா இருந்தது அந்த டீமை பார்த்தாலே. இப்ப வந்துட்டு மோசமா இல்ல, பட் அந்த அளவுக்கு த்ரெட்டனிங்கா இல்ல, பட் வேலையை பண்றாங்க. they have been consistent by reaching 2 finals of the T20 வேர்ல்ட் கப். பட் எனக்கு என்னமோ கண்டிப்பா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா குவாலிஃபை ஆயிடுவாங்க. The fourth spot will be between South Africa and New Zealand. I'm slightly leaning towards New Zealand, even though I'm a South Africa supporter அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவோட ப்ராப்ளம் அதான், நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க, அந்த ஃபயர் பவர் பெரிய டீமா அவங்களால தூக்க முடியுமா? அவங்க கேன் தே ரியலி இந்த சிச்சுவேஷன்ல 124/6 they would have rooted India. அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா எல்லாம் ஒரு மாதிரியான ஒரு டிஃபென்சிவ் bowlers பட் டீசன்ட் bowlers. That is was exactly was shown on display from 124/6. 124/6 and 269/8 women's cricket is a monumental achievement. Sri Lanka has got lot of shortcomings that they need to work on, especially in the bowling. So இப்படிதான் இது போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பிரத்திகா ரவால் நீங்க தான் சொன்னீங்க பாருங்க பீடாக்னு, பியூட்டிஃபுல்லா இருந்தது. பெருசா அடிக்கல, ஒரு 37 அடிச்சாங்க 59 பால்ல. பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. the way he is rotating the strike and the way she has get into business. யோசிச்சு பாருங்க, மந்தானா அடிக்கல, ஹர்லின் தியோல் மேட் அ கான்ட்ரிபியூஷன் 48 குட், ஹர்மன் பிரீத் 21 அவுட் ஆயிட்டாங்க, ஜெமிமா ஃபர்ஸ்ட் பால் அவுட். அப்படி இருந்து ரெக்கவர் ஆறாங்கன்னா ஐ somehow feel there is a chance if India can put an hard yards in, they can challenge England, they can challenge Australia. 100% என்ன பொறுத்த வரைக்கும் செமிஃபைனலுக்கு அவங்க போவாங்க.
சூப்பர். பாப்போம் பீடா இப்போ வரக்கூடிய மேட்ச்ல எப்படின்னு. ஸோ இது வந்து ஈஸியா ஜெயிக்காம ஒரு நல்ல ஒரு கேம் அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் பீட் பண்ணாங்க. இன்னும் அடுத்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இருக்கு, நிறைய மேட்ச் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு அடுத்து இந்தியா பாகிஸ்தான் கொலம்போல ஒன்னொன்னையும் பேசலாம். அப்படியே இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. இல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனி மோர் ஸ்டார்ட் தேன் திஸ். இந்த டிஎல்எஸ் மெத்தடு மழை வந்தது, இதை குறைச்சாங்க, ஒரு ஸ்லம்ப்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் கன்வின்சிங்கா இப்ப நோ மேட்டர் வாட் அது அட்டப்பட்டு ஆடுற வரைக்கும் ஒன்னேன்னு சொல்ற பாருங்க. 82 அவங்க அவுட் ஆகும் போது 14.6 ஓவர்ஸ் அவங்க 15th ஓவர் லாஸ்ட் பால் அவங்க ஆடுற வரைக்கும் நோ மேட்டர் who the ஆப்போசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் புட்டர் இந்த டாப் 5 பேட்டர்ஸ் இன் உமன்ஸ் கிரிக்கெட் சோஃபார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டீம் இறங்கி போச்சு அவங்களுக்கு. பட் யூஆர் வின்னிங் 59 ரன்ஸ்ன்றது பெரிய மார்ஜின், திருப்பி சொல்றேன். So what all you got to do to get into semi-finals is 4 wins in a good net run rate. நீங்க எப்படி யோசிச்சீங்கன்னா அடுத்து பாகிஸ்தான் ஆடுறாங்க, நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் பாகிஸ்தான, பங்களாதேஷ் ஆடுவாங்க, சான்ஸ் கிடைச்சதுன்னா நெட் ரேட்டை வச்சு ஏத்தி விட்டுறணும் உங்களுக்கு. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். 4 ஜெயிச்சிங்கன்னா ஷூர் ஷாட் குவாலிஃபிகேஷன். You started the tournament well. The next game is going to be against Pakistan. We will again come back and do a review on what happened to mother of all clashes. அது எதா இருந்தாலும் வந்து மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் தான் சொல்றாங்க. பாப்போம் என்ன நடக்கிறதுன்னு. இந்தியன் உமன்ஸ் டீம் இஸ் வேட் ஆஃப் பாகிஸ்தான் when it comes to skill, whatever it is, overall balance. But cricket is a funny game. 50 ஓவருங்கிறது எப்படி வேணாலும் போலாம். பட் புட் மை மணி ஆன் இந்தியா. நீங்களும் டெஃபினட்டா வில் ஆல்சோ புட் யுவர் மணி ஆன் இந்தியா. வி வில் கம் பேக் அண்ட் செலிப்ரேட் மோர் இந்தியன் women's victory in the World Cup and also believe they can cross the line. And even though there are a lot of challenges ahead, we will come back and do the review of India-Pakistan match. Before that, we will be coming back for the day one review for West Indies and India, the test match, first test match to be played in Ahmedabad with your very own octopus. Until then, thanks a lot and bye-bye.